Hi my dear fans and followers. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப கியூட்டான பப்ளியான அதாவது இப்ப கூட இன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸோட இன்டர்வியூ தான் நீங்க பார்க்க போறீங்க. அவங்க யாருன்னா டிஆர் வரலட்சுமி அம்மா. சோ இவங்க வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் அவங்க கூட நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவங்களுடைய சினிமா டிராவல்ங்கிறது எப்ப ஆரம்பிச்சது? 1971. அப்போ எத்தனை இயர்ஸ்? வாழடி வாழ அப்பதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ். அப்பாடி 50 இயர்ஸ் மட்டும் கிடையாது, 1000 படங்கள் நடித்த அபூர்வ சிந்தாமணி. சொல்லுங்க, how did this cinema journey of yours start? எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுமா. ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து எனக்கு நிறைய மலையாள படம் ஆக்ட் பண்ணேன். அதனால கொஞ்சம் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு. தமிழ் பண்ணேன், தெலுங்கு பண்ணேன், ஹிந்தி பண்ணேன். பரதேக்க பிக்சர்னு சொல்லிட்டு எனக்கு லதா மங்கேஷ்கர் அம்மா பாடியிருக்காங்க ஒரு பாட்டு. சூப்பர் ஹிட் சாங். அது அந்த சாங்ஸ் ஞாபகம் இருக்கா? என்ன சாங் அது? तेरे बिना जिया ना नहे आजा அது ஒரு ஹிந்தி படம். அப்புறம் இன்னொன்று வந்து எது சத்தியான்னு சொல்லிட்டு ஹிந்தியில எடுத்திருக்கேன், ஜெய்சங்கர் சார். ஓ ஓகே. அதுல அது ஒரு சாங் பெரிய லெசன்ட் எம்எஸ்வியோடைய வைஃபா ரோஜாவனத்துல நடிச்சிருக்கேன். ஓ ஆமா ஆமா பாத்துக்கோம். கரெக்ட். அது எனக்கு ரொம்ப பெருமை. இந்த அம்மா பாடினது ஒரு சாங், லதா மங்கேஷ்கர் அதுக்கு ஆக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்வி சார் ஆக்ட் பண்ணி அவருக்கு வைஃபா நடிச்சிருக்காரு ரோஜாவனத்துல. ஓகே. சோ இப்போ வந்து நீங்க சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் எல்லா படத்துலயும் நடிச்சீங்க இல்லையா? ஆனா டிஆர் வரலட்சுமி ஒரு ஆக்ட்ரஸ் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்க? படிமுடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். மலையாளத்துலயா? ஆமா. ஒரு தெலுங்கு அம்மாயி மலையாளம்ல எங்கனே? அது வந்து பிஷா ரெட்டின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரு, பிஎன் மேனன் சொல்லிட்டு டைரக்டர். அது டுயல் ரோல் தான். அதுல ஃபர்ஸ்ட் படத்தை டபுள் ஆக்ஷன். முதல்ல கேமராவே என் ஃபேஸ்ல ஆன் பண்ணது நம்ம பாலுசார் மீன்ஸ் பாலுமகேந்திரா சார். அவர் தான் ஃபர்ஸ்ட் கேமரா என் மேல ஆன் பண்ணது. ஓ சூப்பர். அப்போ அந்த வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்போ இப்ப நம்ம வந்து இந்த கூல் லைட்ஸ் ஒர்க் பண்றோம், இந்த கேமரா எல்லாமே வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு. அந்த காலத்துல வந்து லைட்டிங் கேமரா அப்படின்னும் போது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த ஹெச்எம் லைட்ஸ் அப்புறம் இந்த லைட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணுவார். அந்த பாக்ஸுக்குள்ள இந்த பல்புகள் எல்லாம் சினிமா ஷூட்டிங்க்கு லைட்ஸ் இருக்கிறது இல்லாம இவரு வந்து கஸ்டமைஸ் லைட் ரெடி பண்ணி சூப்பரா எடுப்பாரு. நல்லா இருந்தது. அதுல டியூல் ட்ரையல் வேற பண்ணேன் மலையாளம். அப்ப டயலாக்ஸ்லாம் வந்து ப்ராம்ப்டிங்கா நீங்களே பை ஹார்ட் பண்ணலாம். அது மலையாளம் மட்டும் ப்ராம்ப்டிங். மத்ததெல்லாம் நாங்க பை ஹார்ட். கூட நடிச்ச ஆக்டர்ஸ் யாரு ஞாபகம்? மோகன் இருக்காரு, அவர் மோகன் சர்மா சார். அது நான் லவ் மேட்டரே கிடையாது. அது அவங்களுக்கு பணிமுடக்கு ஒரு இது போராட்டம் தான். அந்த போராட்டத்துல பிரதர் வந்து ஆன்டியா இருப்பாரு, அவருக்கு ஆப்போசிட்டா. சோ ஆக்சுவலி ரொம்ப சோஷியல் மெசேஜஸ் எல்லாம் நிறைய இருந்தது அந்த 70s 80s பீரியட்ல வந்தது. அதுக்கப்புறமா 90s 2000 தான் ஃபுல்லா லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு ஆயிடுச்சு. பட் அப்போ வந்து எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி, அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் பத்தி எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாம் இருக்கும். ஒரு படத்துல வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு அதை கொடுப்பாங்க. மெயின் அது மைண்ட்ல இருக்கும். அப்புறம் காமெடி இருக்கும். அப்புறம் வந்து செக்ஸ் டான்ஸ் தனியா ஐட்டம் சாங் சொல்றீங்கல்ல, அந்த ஐட்டம் சாங் இருக்கும். அதுக்கப்புறம் சீன்ஸ் பேத்தா சீன்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த லவ் அண்ட் எஃபெக்ட் ஃபேமிலிக்குள்ளே வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்டும் ஒரு சினிமால இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் மலையாளம்ல இருந்து அப்படி எப்போ நீங்க வந்து தமிழ்ல ஹீரோயினா வந்தது? நான் கொஞ்சம் அம்மா மாதிரி சாவித்திரி அம்மா மாதிரியா இருக்கிறாரு சொல்லிட்டு எனக்கு அந்த டைட்டிலும் உண்டு, அந்த பேரும் உண்டு, சின்ன சாவித்திரி அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க உப்பு புளிக்காரத்துல சரோஜா தேவி ஆச்சு. அவங்க அழகா இருக்காங்கல்ல இன்னைக்கும், அதனால அந்த பேரை யூஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தமிழ்ல வந்தது தமிழ்ல வாழையடி வாழை. ஃபர்ஸ்ட் வாழையடி வாழை. செகண்ட் பிக்சர் சினிமா பிழிஞ்சு எழுதலாம். நான் வந்து சின்ன வயசுல பார்த்து ஃபீல் பண்ண
நல்ல கேரக்டர் இருக்கு அதுல. எப்படி ஒரு தங்கச்சி கூட பிறந்த அக்காவை கொடுமைப்படுத்த முடியும் ஒரு வசதின்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றதெல்லாம் வந்து, ஆனா அது உண்மையிலே நடக்கிற விஷயம் தானே. இவங்க வந்து கீர்த்தி உப்புக்குழிக்காரங்க, பட் அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஸ்வினி. விஜய் டிவில தங்க மகள் சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட இன்டர்வியூல கொஞ்சம் அப்படியே பாம்பா இருக்காங்க. ஓகே ஓகே. சோ அதுக்கப்புறம் தமிழ்ல இருந்து மலையாளம்ல இருந்து தமிழுக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வாழடி வாழ, அதுக்கு முன்னாடி மலையாளம்ல இன்ட்ரோடியூஸ் ஆகி தமிழ்ல வந்தீங்க. ஓகே, பாடி முடக்கம் மலையாளம். தமிழ்ல வந்து கேசி சார் அவர் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணது. எவ்வளவு பெரிய லெஜெண்ட் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார், அவருடைய சன் இப்போ வந்து அப்பா கேரக்டர் நடிக்கிறாருல்ல வெங்கடேஷ் சார். வெங்கடேஷ் சார் அவரோட நடிச்சேன். நம்ம பச்சைக்கிளியில பண்ணோமே, பச்சைக்கிளியில பண்ணோம், சன்னா ஆக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வேற என்னென்ன லாங்குவேஜஸ் தொடர்ந்து நடிச்சேன்? எல்லாம் நடிச்சேன். கன்னடம் நடிச்சேன். கன்னடத்துல 5 படத்துல 3 படம் ஹீரோயினா நடிச்சேன். ஜிவி ஐயர்னு சொல்லிட்டு எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கினவரு. அவருக்கு சௌக்கத தீபான்னு சொல்லிட்டு ஒரு படம், பெட்டத பைரவான்னு சொல்லிட்டு, பட்டி பங்காரம்மா, ஒரு 5-6 படம் நடிச்சேன். பெங்களூர் புத்தா இது நான் நடிச்சேன். நல்ல பேரு. ஒரு ஹீரோயின் ஒரு சினிமால நடிக்கிற ஆர்டிஸ்டோட லைஃப்ன்றது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 5 to 7 இயர்ஸ்லன்னு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபேமிலின்னு ஆயிடும்ல. அப்படி உங்களோட இந்த மீடியா இந்த சினிமா ஆக்டிங் கரியர்ல எப்பயாவது ஒரு பிரேக் வந்திருக்கா? வந்ததுமா. நான் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 9 இயர்ஸ் ஆக்ட் பண்ணல, அப்படியே இருந்துட்டேன். அந்த 9 இயர்ஸ் பிரேக் விட்டுமே 1000 படம் தாண்டி இருக்கீங்க. என்ன பல லாங்குவேஜ் இல்ல, அதுதான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. என்ன வந்து கேசி சார் கூப்பிட்டு சொன்னாரு, நீ வந்து வரலட்சுமி ஒரு லாங்குவேஜ் இல்ல 2 லாங்குவேஜ் கான்சென்ட்ரேஷன் பண்ணு. இப்படி பார்த்தா கன்னடத்துல இருக்கிற, இப்படி பார்த்தா மலையாளத்துல இருக்கிற, இப்படி பார்த்தா ஹிந்தியில இருக்கிற, நாங்க வந்து கேட்கும் போது நீ கிடைக்க மாட்டேங்கிற கான்சென்ட்ரேஷன். அதனால எனக்கு வந்து இந்த பிரேக்ன்றது ஓஹோன்னு வர வேண்டியவன் நானு. அது நானே எனக்கு யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லாம நானே என்னால அது ஒரு பிரேக் மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பீரியட். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்றது ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் தான் இப்ப ட்ரெண்ட். ஆனா அப்ப வந்து அவர் சொன்னதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லையா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் வந்து மாத்தினாதான் சஸ்டெயின் பண்ண முடியும். சோ அப்போ நீங்க அந்த பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகி நடிக்க ஆரம்பிச்சதும் இப்போ நீங்க சினிமால ஆக்ட் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க? அப்ப என்ன பைஹார்ட் பண்ணி உட்கார்ந்து சொல்லுவோம். இப்ப என்ன அடுத்த சொல்லி வாங்கி சொல்றோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் வித்தியாசம். சரி, அப்படி பார்க்கும்போது சினிமாக்கும் சீரியலுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க? அதுதான், அதுல வந்து நாங்க பைஹார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நடிக்கணும். இன்னொன்னு வந்து காம்படிஷன் வராம அவங்களுக்கு ஈடு கொடுத்துட்டே போவோம். இப்போ வந்து நான் என்ன சொல்றது, எதுவும் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க நம்ம வருஷக்கணக்கில் ஒரு படம் எடுப்போம். நீங்க அது நம்ம ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிரோம். டெய்லி நம்ம சீரியல்னும் போது அதுக்கேத்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாறிக்கணும். டெய்லி சோப். சரி, வெப் சீரிஸ் எப்படி இருக்கு? வெப் சீரிஸ் இதான் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். படம் மாதிரி படம் ட்ரெண்ட்ல போகும். உங்க கூட வந்து கில்லன் ஆர்டிஸ்ட் ஆமா, அவங்கள பத்தி நல்லா படிக்கும் அந்த குழந்தை. அது பார்த்து நான் ரொம்ப அட்மைர் பண்ணேன். ஒர்க்லயும் ரொம்ப சின்சியரா இருக்கும், அதே நேரத்துல படிப்புலயும் சின்சியரா இருக்கும், பிஹேவியர்லயும் நல்ல பிஹேவியர். ஐ லவ் ஹர். என்ன அட்வைஸ் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படியே இருந்தா போதும், வேற எந்த அட்வைஸ் தேவையில்லை. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு எனக்கு ஆசை. இவ்வளவு படம், இவ்வளவு லாங்குவேஜஸ், இத்தனை வருஷம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கிருக்கீங்க? ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்ட்? அது இல்லாம எனக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலைமாமணி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னவோ கொடுத்தாங்க. அது வந்து நான் ஒரு தெலுங்கு அறிஞர்னால அவ்வளவு ஈஸியா எனக்கு வரல, வாயில நுழைய மாட்டேங்குது. நகைச்சுவை நடிகை கொடுத்தாங்க. அப்புறம் வந்து என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சிக்காரரும் கூப்பிட்டு நல்லா இது பண்ணி அந்த அவார்டு பெருசா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கேன், அமெரிக்கன் அது வாங்கியிருக்கேன். நிறைய தெலுங்குல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நேஷனல் அவார்ட்ஸ் அது மற்ற அவார்ட்ஸ் வந்து ஒரு 2 படம் நான் ஆக்ட் பண்ணேன். சங்கராமன் சொல்லிட்டு நானும் இவங்க ரேவதி 2 பேர் மாமியார்.
அதுல நல்ல நேஷனல் அவார்டு கிடைச்சது. ம். மதுவம்பர் சாருக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல நேம் அதுல. ஓகே. நல்லா ஹிட் ஆச்சு படம். அதுக்கப்புறம் மதுவம்பர் சாருக்கு வந்து குலம் ஆ. குலம்னு சொல்லிட்டு ஒரு படம், மலையாள படம். மலையாள படம். டைரக்டர் திலகன் சார் இப்போ ம். பேரா நடிச்சேன். பானுப்பிரியா தான் அதில் மெயின். ம். அவங்களுக்கு அத்தையா நடிச்சிருப்பேன் நான். ம். அது எத்தனை 80 அவார்ட்ஸ் வந்து. ஒரு படத்துக்கு 80 அவார்ட்ஸ். ஆமா. வா, அப்போ வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மலையாளம் பிலிம்ஸ்ல வந்து பினாமினலா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஆ. அந்த படம் அது அவார்டுக்காகவே எடுத்த படம். ம். ம். அதுலலாம் லைட்டிங் பண்ணியிருப்பாரு அவரு. அப்பா 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 அப்பா. ரொம்ப ரவி வர்மா சாகலை குழைச்சிருக்காரு நிரூபிச்சிருவாரு அவர். ஓகே. சரி, அப்போ இவரு பாலுமகேந்திரா சார், மதுவம்பர் சார், இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட் கேமராமேன் சார்? ஐயோ, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். மாட்டிவிட்டேனா? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ம். இதை நான் புதுசா சொல்றேன். எப்படி எஸ்கேப் பண்ண பாத்தீங்களா? இதுதான் சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸ்ல மோஸ்ட் ஆஃப் த ப்ராமினன்ட் லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கீங்க. மூவிஸ்ல, சீரியல்ஸ்ல, வெப் சீரிஸ்ல எல்லாமே. இவ்வளவு சஸ்டெயின்டு ஒரு டிராவல் உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன வந்து என்ன குவாலிட்டி உள்ள இவ்வளவு டிராவல் பண்ண வச்சிருக்கீங்க? என்ன குவாலிட்டி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு லாங் டிராவல் வரணும்னா ஒரு ஆர்டிஸ்ட்? எல்லாருக்கும் தன்மையா இருக்கும். நல்லது ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும். எப்பவுமே வந்து வாட்டர் வந்து ஸ்டாக்னேட் ஆகும். 9 இயர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணாம வீட்டிலே இருந்ததுல ரொம்ப டிப்ரெஷனா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த ஆக்டிங்கிற ஃப்ளோக்கு வந்த உடனே எவ்வளோ நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. 4 பேர் பார்க்குறோம், 4 பேர்கிட்ட பேசுறோம். ஒரு ஹாப்பினஸ் எல்லா விதத்திலும். தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது, நம்ம வந்து கமிட்டடா ஒர்க் பண்ணோம்னா நமக்கு எப்பவுமே அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். மானிட்டரி ஆகட்டும், ஹெல்தி ஆகட்டும், மென்டலி ஆகட்டும், ஒரு ஹாப்பினஸ். இப்போ வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, பெரிய டிராவல்னு சொல்லும்போது நிறைய லொகேஷன்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய மூவி ஸ்டோரி இதெல்லாம் ஒர்க் பண்ணிருப்பீங்க டெக்னீஷியன்ஸோட. ஏதாவது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ரீகால் பண்ணி சொல்லுங்க. கேட்க மாதிரி சிரிக்கிறீங்களே. இல்ல, சில ஆர்டிஸ்டுகளோட நடிக்கும் போது ஃபன்னியா இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஷை தெரியாதுன்னு பாஷை தெரியாது ஒண்ணு. என்ன மலையாளத்துல வந்து வரும் சேச்சி கூப்பிடுறாரு. நான் வரலட்சுமிங்கிறதுனால அப்படி கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு வெறும் சேச்சி நீங்க என்ன பண்ணி ஏஞ்சி போயிட்டீங்களா? ஒரு கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு சேச்சின்னுவாங்க. அந்த காலத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இப்ப இருக்கிற கெட்டவங்கன்னு சொல்ல வரல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களும் மாறிட்டு வர்றாங்க. தவிர தப்பான்னு சொல்லவே முடியாது. யாரு உங்களுக்கு யாராவது ஆர்டிஸ்ட் பர்சனலா வந்து நம்ம ஒரு அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம அப்சர்வ் பண்ணி கத்துக்குவோம் வேற, அது இல்லாம அவங்களே வந்து நீ கர்மா இது இப்படி நடிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க? இல்ல, ரங்கராவ் சார் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் அதையே செஞ்சேன். ரொம்ப அதே மாதிரி அவங்களோட எல்லாம் நடிக்கும் போது செட்டை விட்டு வெளியே வரமாட்டோம், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு சிவா சார் ஆகட்டும், எம்ஜிஆர் சார் ஆகட்டும், எல்லாம் இந்த பழைய ஆர்டிஸ்டுங்களோட ஐம் ஆல்சோ உள்ள ஆர்டிஸ்ட். அவங்களோட நடிக்கும் போது சில இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அதில் மெயினாக ரங்கராவ் சார். ரங்கராவ் சார் தான் இவரு தெலுங்காரா இருந்து இந்த லாங்குவேஜ் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ அர்த்தமாக ஆக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்பேன். அதை பார்ப்பேன். அவரும் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதை எக்ஸாம்பிள் கூட சிலது சொல்லுவார். ரொம்ப அட்மைரிங்காக இருக்கும். அம்மா வரலட்சுமி எப்பாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு டைம் இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு உட்காந்துக்கிறேன். எனக்கு சார் குச்சல் சொல்லுமே. அதில் வண்டியில் ஏறி போகும்போது ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு பிள்ளை இருப்பா, ஒரு குழந்தை இருக்கும், ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. அவங்க பேசுவாங்க எப்போ இல்லாத கதையெல்லாம் பேசுவாங்க. தன் சைன் மூவ் பண்ண உடனே அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் பாரு அப்படியே இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் அதை கேதர் பண்ண அது எவ்வளோ சஸ்டைன் பண்ணி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. வந்து ஒரு பசு வந்து தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கணும், பாலை இழுத்து வச்சுட்டு அந்த கண்ணு குட்டி அப்படி அப்படி கழிட்டு அப்படி விட்ட உடனே அந்த உடம்புல இருந்து ஒரு ஜக்கு வரும். அதை அப்சர்வ் பண்ண சொல்லுவார். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இந்தந்த நேரத்துல இப்படி இப்படி தேவைப்படும் சொல்லுவார். கேட்டுட்டு நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா, ஒரு டீனேஜரா சினிமா நடிக்க வரும்போது அப்போ அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் வயசுல எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரியவங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுடைய பேரம்பேத்தி ஏஜ்ல இருக்கிறவங்க டேரக்டர்ஸா இருக்காங்க. சோ அவங்க கிட்ட உங்ககிட்ட ஒர்க் பண்றதுல என்ன டிஃபரன்ஸ்? அவங்க வந்து வருஷமா படம் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஆர்டிஸ்டோடைய எக்ஸ்பிரஷனு, ஃபுட்டேஜ் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. நாங்கெல்லாம் வந்து
எத்தனை டேக்குனா எடுத்துக்கிட்டோம். ஈவன் ஒரு டேக்கு வேஸ்டா பண்ண கூட என்ன கேர் பண்ணணும், என்ன தேவையோ அந்த மாதிரி தான் வர வச்சுக்குவாங்க. இப்ப அப்படி இல்லையே. பாவம் எங்களுக்கு ஃபில்மும் வேஸ்ட் கிடையாது. அதை ஃபுட்டேஜ் நிறையா கொடுக்கணும் பாவம். அது வேற அந்த டைமிங்ஸ் வேற இருக்கு, ஆர்டிஸ்டுக்கு காம்பினேஷன் வேற கிடைக்க வேண்டியிருக்கு, லொகேஷன் கிடைக்க வேண்டியிருக்கு, கேமரா எவ்வளோ பிரச்சனைங்க இப்பதான். அப்ப அதெல்லாம் கிடையாது. அப்போ இத்தனை லாங்குவேஜஸ் வந்து ஒர்க் பண்ணணும்னா அந்த டிராவல் போறது வர்றது போடுறது இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா, ஹாப்பியா இருக்கும். அவுட்டோர்ஸ் தான் போவோம், கண்டிப்பா அவுட்டோர்ஸ் தான் இருக்கும். அப்பெல்லாம் வந்து டைரக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடியூசர் கிட்டே வர மாட்டாங்க. எல்லாமே டைரக்டர் தான் செலக்ட் பண்ணணும். ஆர்டிஸ்ட்ல இருந்து, லொகேஷன்ல இருந்து, ஈவன் ஸ்கிரிப்ட்ல இருந்து அவர் கையில இருந்தது, பல பேர் கையில. சோ அந்த காலத்துல வந்து டைரக்டர்ஸ் கிட்ட தான் கமாண்ட் இருந்ததுன்னு சொல்லும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரல, நிறைய டேக் போதுன்னும் போது அடிக்கிறது திட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டாங்க. எனக்கு இது வரைக்கும் யாரும் பாக்குறேன், இப்ப எல்லாம் அப்படி கேள்விப்படுறேன். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. சோ ஆர்டிஸ்டே வந்து அவங்களே ரொம்ப சின்சியரா, நிறைய லாங்குவேஜ் டிஃபரெண்ட் இருக்கும். ஹீரோயின் போது அந்த காலத்துல ஒண்ணு பாம்பேல இருந்து வரும், ஒண்ணு கர்நாடகாவில இருந்து வரும். இந்த தெலுங்குக்காரங்க இந்த மாதிரி போடுவாங்க, தமிழ்காரங்க அப்படித்தான் போடுவாங்க. பட் ஸ்டாண்டர்டா அந்த காலத்துல இருந்தவங்க தமிழ் ஆர்டிஸ்ட் விஜயகுமாரிமா இப்ப சில பேரே சொல்லிக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட இருந்து குறைய இருக்காது, நிறையதான் நிறைய. இப்போ ஒரு ஆர்டிஸ்டா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா? ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்னு சொல்லும்போது மத்த ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் இதுக்கும் நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நினைச்சு பார்க்குற விஷயம் என்ன? ஐயோ இந்த ப்ரொஃபஷனல் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து கஷ்டப்படுற விஷயம் என்ன? சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் அது நம்மள பொறுத்து இருக்கு. இது கஷ்டம் தெரிஞ்சு போய் மாட்டிக்கிறத விட அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது நல்லது. இல்ல இப்ப இந்த ஒர்க் சம்பந்தமான சில கஷ்டங்கள் இருக்குல்ல, லாங் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் மிஸ் ஆகுது அந்த மாதிரி கேக்குறேன். சகஜமா நடக்கும், சகஜமா நடக்கும். ஏன்னா அந்த சமயத்துல ஆர்டிஸ்டுங்களோட கால் ஷீட் கிடைக்காது. அவங்க பிளான் பண்ண மாதிரி ப்ரொடியூசருக்கு இதாகிடும், நஷ்டமாயிடும். அதனால அந்த மாதிரி சான்சஸ் வராது. நஷ்டப்பட்டாலும் வீட்டு ஃபங்க்ஷன் இருப்போம். ஆர்டிஸ்டுங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க, அப்பா இறந்து போயிருப்பாங்க, அண்ணன் தம்பிக்கு இறந்து போயிருப்பாங்க, இல்லை வேற ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கும், கல்யாணம் அந்த மாதிரி இருந்தா மனசை தேர்த்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு. சரி, ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஆர்ட். ஆக்சுவலி நீங்க ஒரு டான்ஸரும் கூட தானே, நீங்க டான்ஸ் கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆனா ஒரு டான்ஸர் ஆகாம ஒரு ஆக்ட்ரஸ் ஆயிருக்கீங்க. சோ உங்களுக்கு ஆக்ட்ரஸ் ஆனதுனால நான் ஒரு நடிகா இருக்கிறதுனால எனக்கு இந்த விஷயம் தான் இருக்கு, அதனால எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு எதை நினைச்சு பார்ப்பீங்க? ஆமா, ஏன்னா டான்ஸ் கஷ்டம். ரொம்ப கஷ்டப்படுவேன் நாங்க டான்ஸ் எல்லாம். அதுல இந்த பரதநாட்டியம் எல்லாம் வந்துச்சுன்னா தெலுங்கு படத்துல நிறைய பரதநாட்டியம் எல்லாம் ஆடி இருக்கேன். கஷ்டமா இருக்கும். ஆக்டிங் வந்து எனக்கு ஈஸியா இருக்கும். என்னை வந்து ரொம்ப மெச்சுக்குவாங்க கூட பண்ணும்போது, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால அது எனக்கு ஒரு பூஸ்ட் பதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுடைய இந்த டிராவல்ல நீங்க நினைச்சு பார்த்து இவங்களை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, சொல்ல முடியாம போச்சு அப்படின்னு யாரை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? எங்க டைரக்டர் கேசி அழகர் சார். எனக்கு இன்னும் சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஎஸ்டியா தெரியும். அவர்கிட்ட என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் எனக்கு ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். சொல்லி கொடுக்கும்போது இப்ப இந்த சுந்தரி சீரியல்ல அழகர் சார் அவர் அதே நேரத்துல ஆனா என்ன வேணும் அப்படிங்கறத கரெக்டா கேட்டு வாங்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர். ஆமா, இவங்க கிட்ட இது இருக்கு, இதை எப்படியாவது வெளியில வாங்கணும்னு வாங்கிடுவாரு. அதனாலதான் சீரியல் இத்தனை வருஷமா டிராவல் ஆகி போகுது சன் டிவிலன்னா சாதாரணமா போக முடியாது இல்லையா? குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்டும் அவருக்கு கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா. சரி, வேற என்ன ஆடியன்ஸ் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா டெய்லி நீங்க ஷூட்டிங் போறீங்க வரீங்க, அதை தவிர வந்து மக்கள் கிட்ட இன்டராக்ட் பண்ணதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நல்லது எதுவோ, எந்த படமா இருந்தாலும் எந்த சீரியல்ல இருந்தாலும் நல்லது எதுவோ அதை ஆடியன்ஸ் எடுக்கும். முக்கியமா குழந்தைங்க விஷயத்துல, படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் வந்து இந்த செல்லை கையில கொடுத்துட்டு குழந்தைங்க கையில அவங்க பாட்டுக்கு வேலை செய்யுது, அதுங்களுக்கு சாப்பாடு விட்டுருது கூடாது. பிடிக்காது. ஒரு தாயா அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுமோ வளர்க்கணும். ஓகேம்மா.
தேங்க்யூ சோ மச். உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட பேசும்போது தான் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ், ஒரு ஆல் ரவுண்டட் ஒரு வாழ்க்கைக்கான தேவையான விஷயம் எல்லாமே வருது. ஜஸ்ட் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ மாதிரி இல்லாம ஒரு அம்மாவா இருக்கிறதுனால நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து எடுத்து சொல்றீங்க பாருங்க. அதுவும் அழகா, யாருக்கும் கஷ்டப்படாம, யார் மனசு படாம எடுத்து சொல்ற விதம், இது எல்லாமே தான் வந்து உங்களை மாதிரி சீனியர்ஸ் கிட்ட நாங்க கத்துக்கணும். 1000 மூவிஸ்ல இதுக்கு மேலயும் இன்னும் நிறைய நீங்க ஒர்க் பண்ணணும், ஹெல்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகே, மை ஆல்வேஸ் மை பெஸ்ட் லவ் அண்ட் விஷஸ் ஃப்ரம் யுவர் டியர் அகிலா. சோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட், சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் நீங்க கொடுங்க. ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அம்மா சொன்ன இந்த அட்வைஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய படங்கள் நீங்க என்னென்னலாம் பார்த்திருக்கீங்க, அதுல அவங்க பண்ண கேரக்டர்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை நான் வந்து உங்களுக்கு காமிப்பேன். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும், ஒரு ரிவார்டா இருக்கும், அவங்க லைஃப்கான ஒரு மீனிங்கா கூட இருக்கும். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, signing out with loads of love from வரலட்சுமி அம்மா and அகிலா. அப்ப நம்ம வந்து 2 பேர் சேர்ந்து லவ் பண்ணலாம். ஓகே, இது வந்து கொரியன் லவ்.